எவ்வளோ நேரம் ஆனாலும் இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக பிழியறதுக்கு ஈஸியாக வாழை நாறு மாதிரி நீளமாக ஸ்ட்ரிங் வந்து உடையாம நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த மூணு பொருள் மட்டும் சேர்த்து நீங்கள் மாவு ரெடி பண்ணாலே போதும். இடியாப்பம் மாவுனாலே வழக்கமாக ஈர அரிசியை அரைச்சி அதை ஆவி காமிச்சு வறுத்தெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெயிலில் காய வச்சு அரைச்சாலே 1 வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த படியால் 4 படி அளவுக்கு மாவு பச்சரிசி, அதே படியால் 1 படி அளவுக்கு இட்லி அரிசி அதாவது புழுங்கல் அரிசி சேர்த்துக்கணும். இடியாப்பம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரணும்னா அரிசியை கசக்கி ஒரு 4-5 முறை தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் பக்கம் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரிசி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை ஃபஸ்ட்டு இருத்துட்டு நல்லா வெயில் படுற இடமா பார்த்து அரிசியை துணியை